நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கூண்டோடு வெளிநடப்பு. திரிணாமுல் காங்கிரசின் அதிருப்தி எம்பிகளுக்கு அழைப்பு விடுத்ததற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஒருபுறம் புதிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு, சோனம் வான்சுக் உண்ணாவிரதம், ராமர் கோவில் நன்கொடை உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். 2 மாத கால தாவேகா ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மதுரை நாகமலையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. ஆசிரியர் நியமனம் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் டிரான்ஸ்பர் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக லஞ்சம் தவிர்ப்பதற்கு காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடந்ததோ அதை போல முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சியில் 1 ஆண்டு காலத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேர வழக்கில் கரூரில் உள்ள பினான்ஸ் நிறுவன அலுவலகத்திற்கு சீல் வைத்த போலீசார். நேற்றிரவு சோதனை மேற்கொண்ட போலீசார் சீல் வைத்து சென்றனர். ஜே.கே. மணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் முகநூலில் பதிவு. பாமகவின் பெயரை பயன்படுத்தி ஜே.கே. மணி அறிக்கை விடுவதற்கும் கண்டனம். சென்னை வடபழனியில் உள்ள திரை இசை கலைஞர் அரங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தல் விறுவிறு. இயக்குநர் சேரன் தலைமையில் நம்ம கே. பாக்யராஜ் அணியும் இயக்குநர் வி.சி. குகநாதனின் திரைக்கதை மன்னன் என்கிற அணியும் போட்டி. சென்னை அடுத்த மீஞ்சூர் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்ய முயன்ற எஸ்ஐக்கு அரிவாள் வெட்டு. படுகாயமடைந்த உதவி ஆய்வாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வரும் போலீசார். சென்னை குன்றத்தூர் அருகே நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடியை பிடிக்கச் சென்ற காவலருக்கு வெட்டு. தற்காப்புக்காக ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் புதுப்பிக்கப்பட்ட வாரச்சந்தை திறக்கப்படாமல் இருப்பதற்கு கண்டனம். காய்கறிகளை சாலையில் கொட்டி வியாபாரிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவரை கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மாற்றுத்திறனாளி முதியவருக்கு உதவி செய்வதாக கூறி ஏடிஎம் கார்டை மாற்றி 60,000 ரூபாய் பணம் திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் கம்பி நீட்டிய மோசடி நபர்களை தேடுகிறது காவல்துறை. காசு ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் தம்பின்னு கேட்டேன். அப்படின்னும் போது பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய ஏடிஎம்முடைய சீட் கார்டு நம்பர் எடுத்துக்கின்னு திரும்ப 2 பேரும் நின்று பக்கத்தில் நின்று பக்கத்தில் எடுக்கும்போது சொல்லாமே பணம் எந்திரிச்சு பணம் இல்லாமல் ஓட்டு பழைய கார்டை என் கையில் கொடுத்து கிளம்பிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டாக்கோட்டையில் விமரிசையாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயம். போட்டியில் மாட்டு வண்டி இடித்ததில் கீழே விழுந்து மாட்டின் உரிமையாளர் காயம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள்.
பராமரிப்பு பணி காரணமாக நாளை முதல் 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. வார விடுமுறையை ஒட்டி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை திடலில் அமர்ந்து காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கோவையில் உலக அமைதி வேண்டியும் போதை ஒழிப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று உற்சாகம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வரத்து குறைவு. எதிர்பார்த்த மீன்கள் இல்லாததால் மீன்பிரியர்கள் ஏமாற்றம். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். விடுமுறை தினமான இன்று குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் ஆனந்த குளியல். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக விவசாயிகள் பாசன நீருக்காக காத்திருக்கத்தான் வேண்டும். காவிரியிலிருந்து தற்பொழுது குடிநீர் தேவைக்காக மட்டுமே தண்ணீர் திறக்கப்படுவதாகவும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தகவல். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே மீது மை வீச்சு. சோனம் வாங்சுக் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய போது பெண் ஒருவர் மை வீசியதால் பரபரப்பு. இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை 2027 வெளியிட ரிசர்வ் வங்கி திட்டம். சோதனை முயற்சியாக 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் வகையில் மூலப்பொருட்கள் சப்ளை செய்வதற்கான டெண்டர் கோரியது மத்திய அரசு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான 2ஆம் கட்ட முடிவுகள் வெளியீடு. சுமார் 6,63,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 96.78% பேர் தேர்ச்சி பெற்றதாக தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரிப்பு. 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் மற்றும் வைஷ்ணோ தேவி யாத்திரைகள் மோசமான வானிலை காரணமாக இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தம். இதுவரை சுமார் 3,76,000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் குகை கோயிலை தரிசித்ததாக தகவல். ஹைதராபாத்தின் கேபிஆர் பூங்காவில் சாலையை கடந்த 12 அடி நீள மலைப்பாம்பு. பஞ்சாரா மலைப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களின் வீடியோ வைரல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடர்ந்து நீடித்து வரும் வன்முறை மற்றும் பதற்றமான சூழல்கள் ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. வரும் 27ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிகரிக்கும் பதற்றத்தை தணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநாவின் மனித உரிமைகள் அமைப்பு வலியுறுத்தல். ஹார்மூஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையே போட்டி தீவிரமடைந்து வருவதன் எதிரொலி. அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரிப்பு. ஹார்மூஸ் நீரிணைக்கு மாற்றாக புதிய திட்டத்தை செயல்படுத்த அமெரிக்கா ஈராக் நாடுகள் திட்டம். சுமார் 5.77 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் இருதரப்பும் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல். கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலகியதை தொடர்ந்து இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராகிறார் தொழிலாளர் கட்சித் தலைவர் ஆண்டி பர்ஹாம். நாளைய விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம்.
சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற உலக செயற்கை நுண்ணறிவு மாநாடு. மனிதர்களுக்கு இடையாக நடனமாடியும் கட்டா குஸ்தி விளையாடியும் பார்வையாளர்களை கவர்ந்த ரோபோக்கள். ஸ்பெயின் நாட்டின் சின்கோ வில்லாஸ் பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. சுமார் 38,000 ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரிந்த தீயை அடைக்க முடியாமல் திணறிய தீயணைப்பு வீரர்கள். அல்ஜீரியாவில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீ. அல்ஜீரியாவின் தெற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிளீடா அருகே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பற்றி எரியும் தீயால் பரபரப்பு. இருபத்தி 23வது ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையை வெல்லப் போவது யார்? மகுடத்துக்கான இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகள் இன்று நள்ளிரவில் மோதல். கால்பந்து இறுதிப் போட்டியில் ஸ்பானிஷ் மொழி பேசும் ஸ்பெயின், அர்ஜென்டினா நாடுகள் மோதுவதன் எதிரொலி. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் 8 அடி உயர ஃபிஃபா கோப்பையை உருவாக்கி இரு நாடுகளுக்கும் வாழ்த்து தெரிவித்த மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக். ஃபிஃபா உலகக்கோப்பையின் 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது இங்கிலாந்து. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. கால்பந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு பிரத்யேக சாம்பியன்ஷிப் மோதிரம். 2026 உலக கோப்பையை குறிக்கும் வகையில் மோதிரம். மொத்தம் 2026 மோதிரங்கள் தயாரிப்பு. எனக்கு இலங்கை தமிழ் ரொம்ப பிடிக்கும்பா. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் தமிழர்களிடையே உரையாற்றிய நடிகை த்ரிஷா உற்சாகம். என்ன பேசணும், எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஆனா அது ரொம்ப எனக்கு வராது. அப்கோர்ஸ் என்னோட சென்னை தமிழ் நல்லாவே வரும். நீங்க எல்லாரும் தமிழ் பேசுவீங்களா? இங்க ஏன்னா 1 or 2 சில பேரு I heard them speak in Telugu, so I'm thinking இருக்கு. இந்த மாதிரி தமிழ் அங்க கூட பேச மாட்டோம். We speak a bit of slang. இங்க ரொம்ப பியூர் தமிழா இருக்கு.